மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்தார். அமித்ஷாவுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஆகியோரும் வழிபாடு நடத்தினர். கோயில் நிர்வாகம் சார்பில் அமித்ஷாவுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அம்மன் சன்னதியில் சிறப்பு தரிசனம் செய்த அமித்ஷா பின்னர் முக்குருணி விநாயகரை தரிசனம் செய்து சுவாமி சன்னதியில் வழிபட்டு தொடர்ந்து உச்சிக்கால பூஜையில் கலந்து கொண்டார். பின்னர் பாஜக உயர்மட்ட நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமித்ஷா, மதுரை மண் மாற்றத்திற்கான மண் என்றும் எதிர்வரும் தேர்தலில் திமுகவை வெளியேற்ற மக்கள் காத்திருக்கிறார்கள் என்றும் கூறினார். 2024 ஒடிசாவில் முழு பலத்தோடு பாஜக ஆட்சி அமைத்தது. ஹரியானாவில் 3வது முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியது என்று கூறிய அமித்ஷா, மகாராஷ்டிரா தேர்தலிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றது என்றார். இந்த ஆண்டு டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறது என கூறிய அமித்ஷா, டெல்லியில் ஆட்சி அமைத்தது போன்று அடுத்த ஆண்டு தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பேசினார். 10% தேர்தல் வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய அமித்ஷா, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில்தான் பாஜகவினரின் சிந்தனை இருக்க வேண்டும் என தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு தமிழக அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் 4 மாநகராட்சிகள், 13 நகராட்சிகள், 49 பேரூராட்சிகள், 10,565 ஊரக குடியிருப்புகளில் 121.37 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் 9,011.45 கோடி ரூபாய் மதிப்பில் 71 குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 395 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிகளில் 1384 புதிய வகுப்பறைகள் மற்றும் 194 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் மற்றும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் 1652 கருணை அடிப்படை பணி நியமனங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறி அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. நல்ல செய்தி விரைவில் வரும் என சூசகமாக பேசியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ். சென்னை அபிராமபுரம் இல்லத்தில் ராமதாஸை முகுந்தன் சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாமகவின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டு பின் அந்த பொறுப்பை ராஜினாமா செய்த நிலையில் இந்த திடீர் சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றது. இந்நிலையில் சென்னை அபிராமபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், தான் அன்புமணியுடன் என்ன பேசினேன் என்பது ரகசியம் என்றும், முகுந்தனுக்கு மீண்டும் கட்சியில் வாய்ப்பு கிடைக்குமா உள்ளிட்ட கேள்விகளுக்கும் பதிலளித்தார். மேலும் பாமக விவகாரத்தில் விரைவில் நல்ல செய்தி வரும் எனவும் சூசகமாக பேசியுள்ளார் ராமதாஸ். கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும். இப்போ என்ன பேசுனீங்க சார்? வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு எப்பொழுது வாய்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு அவருக்கு வரும். மணிப்பூரில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. மணிப்பூரில் மெய்தி, குக்கி இன குழுக்கள் இடையே கடந்த 2023 மே மாதம் முதல் மோதல் வெடித்த நிலையில் இதில் ஏராளமானோர் பலியாகியுள்ளனர். அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் மெய்தி இனக்குழுவின் தலைவர் அரம்பாய் தெங்கோல் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து வன்முறை வெடித்தது. கைதுக்கான அதிகாரப்பூர்வ காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இம்பால் மேற்கு, இம்பால் கிழக்கு, தௌபல், பிஷ்ணுபூர் மற்றும் காக்சிங் உள்ளிட்ட மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன.
சமூக வலைதளங்களில் வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சு மற்றும் வீடியோக்கள் வெளியிடுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெய்தி தலைவரை விடுவிக்க கோரி குவாக்கி தெல் மற்றும் ஒரிப்போக்கில் சாலைகளில் டயர்கள் எரிக்கப்பட்டன. பல்வேறு இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. பேருந்து தீ வைத்து எரிக்கப்பட்டது. ராஜ்பவனுக்கு செல்லும் சாலைகளில் கூடுதல் மத்திய படைகள் நிறுவப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கூடுவதையும், குச்சிகள், கற்கள், துப்பாக்கிகள் அல்லது கூர்மையான ஆயுதங்களை எடுத்துச் செல்வதையும் இம்பால் மேற்கு மாவட்ட நிர்வாகம் தடை செய்துள்ளது. தௌபல் மற்றும் காக்சிங் மாவட்டங்களிலும் இதே போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இம்பால் கிழக்கு மற்றும் பிஷ்ணுப்பூர் மாவட்டங்களில் மறு உத்தரவு வரும் வரை மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இம்பால் பள்ளத்தாக்கில் உள்ள சாலைகள் பெரும்பாலும் வெறிச்சோடி காணப்பட்டன. கடைகள் மற்றும் சந்தைகள் மூடப்பட்டிருந்தன. பாதுகாப்பு படையினர் மற்றும் அவசர தேவைகளைச் சேர்ந்த வாகனங்கள் மட்டுமே வீதிகளில் காணப்பட்டன. உலகிலேயே 3வது உயரமான முருகன் சிலைக்கு கோலாகலமாக குடமுழுக்கு நடைபெற்றது. வேலூர் அடுத்த புது வசூர் பகுதியில் அமைந்துள்ள கிட்டத்தட்ட 500 அடி உயரம் கொண்ட தீர்த்தகிரி மலை மீது தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய கோவிலில் 92 அடி உயரத்தில் பிரம்மாண்ட முருகன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு குடமுழுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. குடமுழுக்கின் போது 92 அடி உயர முருகன் சிலைக்கு 5 ட்ரோன்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. குவிந்திருந்த பக்தர்கள் மீது மோட்டார் மூலம் தீர்த்தம் தெளிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடமுழுக்கில் கலந்து கொண்ட நிலையில் முருகனை காண குவிந்த பக்தர்கள் அரோகரா என முழக்கமிட அந்த முழக்கம் பிரம்மாண்ட முருகன் சிலையையும் தாண்டி விண்ணை பிளந்தது. குடமுழுக்கு இனிதே நடந்தேற திடீரென முருகன் கோவில் அமைந்துள்ள தீர்த்தகிரி மலையில் சூறை காற்றுடன் மழை குளிர்வித்ததால் பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர். இந்திய கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங்கிற்கும் சமாஜ்வாதி எம்பி பிரியா சரோஜிக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. சமீபத்தில் ரிங்கு சிங் பிரியா சரோஜை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் பரவிய நிலையில் லக்னோவில் இவர்களின் நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. நிச்சயதார்த்தத்தில் இரு குடும்பத்தினரின் நெருங்கிய உறவினர்கள், அரசியல் மற்றும் கிரிக்கெட் சங்க தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். வருகிற நவம்பர் மாதம் இருவருக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. பிரேசிலை சேர்ந்த நட்சத்திர கால்பந்து வீரர் நெய்மர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். பல்வேறு நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவல் தற்போது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கொரோனா அறிகுறிகளுடன் பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மர் காணப்படுவதாகவும், பரிசோதனை முடிவில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருப்பதாகவும் நெய்மர் விளையாடும் கால்பந்து கிளப் கூறியுள்ளது. நெய்மர் தற்போது சிகிச்சையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பிய அதிபர் வேட்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொகோட்டா பூங்காவில் நடந்த பிரச்சார நிகழ்வின் போது கொலம்பிய அதிபர் வேட்பாளர் மெகுவல் ஒரிப் டர்பே மீது 3 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. சம்பவ இடத்தில் இருந்த 15 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டான். துப்பாக்கிச்சூடு குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. துப்பாக்கிச்சூட்டிற்கு ஆளான மெகுவல் ஒரிப் டர்பே
கொலம்பியாவில் மிக பிரபலமான குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவரது தந்தை ஒரு தொழிற்சங்க தலைவர் மற்றும் லிபரல் கட்சியுடன் தொடர்புடைய தொழிலதிபர். அவரது தாயார் பத்திரிகையாளரான டயானா டர்பே. 1990ஆம் ஆண்டு போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த பாப்லோ எஸ்கோபரின் குழுவால் கடத்தப்பட்டு அவரை மீட்கும் முயற்சியின் போது பரிதாபமாக உயிரிழந்தார். பொகோட்டாவில் பிறந்த டயானா டர்பே கொலம்பியாவின் 25வது அதிபரான ஜூலியோ சீசர் டர்பே அயலாவின் மகளாவார். இந்த நிலையில் டயானா டர்பே மகனான மெகுவெல் ஒரிப் டர்பே அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் எதிர்க்கட்சியான பழமைவாத ஜனநாயகம் மையம் கட்சியை சேர்ந்தவர். அவர் மீது நடத்தப்பட்டுள்ள துப்பாக்கிச்சூடு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியில கலாச்சார திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஜெர்மனியின் பன்முகத்தன்மை அப்புறம் வேறுபாடுகளை கலைஞ்சு ஒற்றுமையோட வாழ்றத கொண்டாடுற விதமா இந்த திருவிழா நடத்தப்படுது. ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் பெர்லின் நகரத்துல கூடி பாரம்பரிய மற்றும் சமகால கலாச்சாரத்தை வெளிப்படுத்துற விதமா கலைகளை நிகழ்த்துவாங்க. விழாவோட மையப்பகுதியா பிரம்மாண்ட அணிவகுப்பு நடந்துச்சு. லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் இந்த திருவிழாவை கண்டு ரசிச்சாங்க. வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் கூட்டணியில வித்தியாசமான கதை காலத்துல ஒரு படம் உருவாக போகுது. வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில உருவான கோட் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இதுல நம்ம எஸ்கே கேமியோ ரோல்ல கலக்கியிருந்தாரு. இந்த நிலையில விபிஎஸ்கே கூட்டணியில ஒரு புது படம் உருவாக போகுது. இந்த படத்தோட ஷூட்டிங் நவம்பர்ல துவங்குதான். டைம் டிராவல் ஸ்டோரி. ஏற்கனவே எஸ்கேவோட பராசக்தி அப்புறம் மதராசி படங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் கூட்டணியில உருவாக போற படம் ரசிகர்களுக்கு ட்ரீட்டா அமைய போகுது.